ஆயிரம் கைகள் உயரட்டும், ஆண்டவர் பணியில் இணையட்டும், தேசம் கர்த்தரை அறியட்டும், இயேசுவின் மகிமை ஓங்கட்டும். தேசம் கர்த்தரை அறியட்டும், இயேசுவின் மகிமை ஓங்கட்டும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மாநில முகாம் இன்று காலையோடு கூட நிறைவு பெற்றது. பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய இல்லம் நோக்கி பயணிக்கின்ற இந்த நேரத்திலே எல்லாருக்குள்ள ஒரு ஏக்கமும் தாக்கமும் என்னன்னா, 2030க்குள்ளே 1000 மிஷனரிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எங்கிருந்து கண்டுபிடிக்க போகிறோம்? நம்முடைய வீட்டிலிருந்து, நம்முடைய திருச்சபையிலிருந்து, நாம் வாழுகின்ற பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்க போகிறோம். அதற்கான ஆயத்தத்தை எங்கு துவங்குவது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். திருச்சபையிலே வாலிபர்களுடைய பங்களிப்பை அதிகமாக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தங்களை அர்ப்பணிக்கின்ற நிலை வரும். பேதுருவை குறித்து தான் இந்த மாநில முகாமிலே அதிகமாய் பேசப்பட்டது. இருமுறை அழைக்கப்பட்ட பேதுருவுடைய அழைப்பு பார்த்திங்கன்னா, முதல் அழைப்பு அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஒரு பிரமிப்பை உண்டாக்கின ஆண்டவருடைய அற்புதம். ஆண்டவர் அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு போவதற்கு மனதை ஏவியது. அவன் நினைத்ததெல்லாம், இவரோடு போனோம்னா எல்லாம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், இவர் செய்கிற அற்புதத்தை பார்த்தோம்னா ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்குன்னு சொல்லி போனான். ஆனால் அந்த 3 வருடங்களும் பார்த்திங்கன்னா அவனுக்கு தங்குறதுக்கு சரியான இடம் இல்லை, உணவு இல்லை, பணப்பற்றாக்குறை, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, பதவி எதுவும் கிடையாது, அவமானமும் கஷ்டமும் பாடுகளும் தான் மிஞ்சிருந்தது. விரக்தி அடைந்த நிலையிலே அவன் ஒரு முழு அர்ப்பணிப்போடு கூட செயல்படாத ஒரு 3 வருடங்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவன் அர்ப்பணித்த நோக்கம் உலக பிரகாரமான நோக்கம். எதுவுமே அது நிறைவேறலை. அவனுடைய ஆசை நிறைவேறாதனால அவனுடைய ஈடுபாடும் பல நேரங்களிலே தடுமாற்றம் நிகழ்ந்ததை பார்க்கிறோம். விளைவு கடைசியில் மரித்து போன இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன் உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கையற்று விரக்தியோடு மீண்டுமாக பழைய நிலைக்கே திரும்புகிறான். ஆண்டவர் அவனை விட்டுவிடலை. அந்த பழைய நிலைக்கு சென்ற பேதுருவை மீண்டுமாக அதே அழைப்பு, முதல் அழைப்பு எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டைல்லையே மீண்டும் அழைச்சார். இப்போ பேதுரு ஒப்பு கொடுத்தான். பார்த்தீங்களா? அது முதல் அழைப்பில் ஒப்பு கொடுத்ததற்கும் இரண்டாவது அழைப்பில் ஒப்பு கொடுத்ததற்கும் பெருத்த வித்தியாசம். ஏன்னா முதல் அழைப்பில் அவன் ஒப்பு கொடுத்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, உலக பிரகாரம் உயர்வு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஆனால் இரண்டாவது அழைப்பின் போது அவனுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அவனுக்கு நிச்சயம் தெரியும், இந்த விட அர்ப்பணிச்சேன்னா கிறிஸ்துவின் பாடுகள் மட்டும்தான் எனக்கு மூலதனமாக இருக்கும், கிறிஸ்துவின் சிலுவை மட்டும்தான் எனக்கு பிரதானமாக இருக்கும், அதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டவனாக அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் அவர் அர்ப்பணித்தான். பார்த்தீங்களா? அந்த இரண்டாவது அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால் என்ன பண்ணார்? தன்னுடைய மேய்ப்பர் பணியை அவன்கிட்ட கொடுத்துட்டார். எனக்காக நீ என்ன செய்ய வேணாம், என் ஆடுகளை மட்டும் நீ மேய் அப்படிங்கிற. என் மேலே நீ அன்பு கூர்ந்தேன்னா ஒரே ஒரு காரியம், என்னை நீ அறிவிப்பது மட்டுமில்லை, என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை பேதுருவுக்கு கொடுத்து அவனை கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட என்னுடைய அழைப்பு எத்தனை தடவை ஆண்டவர் அழைத்தார்னு தெரியாது. ஆனால் ஒரு அழைப்பு, நிச்சயமான அழைப்பு என்னென்னா, நித்தியத்துக்கு ஏற்ற ஒரு அழைப்பு, பாடுகளுக்கும் சிலுவைக்கும் நேராய் கடந்து செல்கிற ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு நான் சம்மதம் சொல்வேன் என்றால் நம்மை கொண்டு அநேக தொலைந்து போன ஆடுகளை ஆண்டவர் மந்தையில் சேர்க்க முடியும். அப்படி சேர்ப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. அர்ப்பணிக்கு அதிகம் பெருகுது தேவை. அந்த தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்ய இளைஞர்களை எழுப்புவோம். முடித்து கொண்டிருக்கிற முடிவில் ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை போன்ற வயது முதிர்ந்தவர்கள் வாலிபர்களை அடுத்த தொடரோட்டத்திலே ஓடச் செய்வதற்கு தயார்படுத்துவோம். இந்த மாநில முகாம் பெரியவர்களுக்கு தயார்படுத்துகிற சூழ்நிலை, வாலிபர்களுக்கு
தயாராகி ஓடுகிற சூழ்நிலை, சிறுவர்களுக்கு எதிர்காலத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற சூழ்நிலை, இப்படிப்பட்ட மனநிலைகளோடு கடந்து சென்று ஆண்டவருக்காக இருக்கிற இடத்திலே வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.